நம்ம வீட்டில் ரசம் வைக்கணுன்னா டக்குன்னு போய் ரசப்பொடி வாங்கிட்டு வந்து டக்குன்னு ரசம் வச்சிடுறோம். அந்த மாதிரிலாம் செய்யாமல் நம்ம வீட்டிலேயே ரசப்பொடியை நம்ம ஈஸியாக தயார் பண்ணலாங்க. வறுக்க வேணாம், ஒன்றும் வேண்டாம். இந்த ரசப்பொடி வந்து ஒரு 1 வீக்கில் நம்ம காலி பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வறுக்கணுன்னா கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் நம்ம வறுக்கலாம். இல்லாட்டி தேவையில்லை. இப்பயே பாருங்கள், நான் 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் நம்ம சாம்பாருக்கு வைக்கிற துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி, அதாவது காய்ஞ்ச கொத்தமல்லி எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் எதுக்குன்னா நம்ம புளி கரைசலில் சேர்த்து தான் ரசம் வைப்போம். வயிற்றுக்கு எதுவும் சூடு கூடும் வராமல் இருக்கிறதுக்காக இதை காப்பாற்றுறது. அதுக்கு தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ரசத்தை நல்ல மைய அரைச்சிட்டு நீங்கள் அழகாக ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ரசம் வைக்கும் போதெல்லாம் அழகாக எடுத்து போட்டு ரசம் வச்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை எப்படின்னு காப்பாற்றுங்க. இந்த பாருங்க, சூப்பராக ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் டெய்லியுமே ரசம் வச்சு கொடுக்கலாம். சூப்புக்கும் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.